அகாடமி இந்திய ராணுவத்தோட எழுத்து தேர்வு கரெக்டா ஜூன் 1 இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னையில இருந்து 15 டேஸ்க்கு ஷெட்யூல் ஆகிருக்கு. இன்னைக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 ஷிஃப்ட் ஜிடிக்கும் ட்ரேடுக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் ஜிகேல காமனா பார்க்க போறோம். சோ ஒரு 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எல்லாம் கொஸ்டின் கேட்கிறாங்க, அடுத்த எக்ஸாம் எழுத வர்றவங்க எந்தெந்த டாபிக்ல கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சோ வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்க நீங்க எழுதின கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கான்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அடுத்த பேச உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் தான். பிசிக்கலுக்கான டைரக்ட் கிளாஸ், பிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸஸ் அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. அந்த ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சி 100% வெற்றி. ஓகே, இன்னைக்கு பார்த்தா இந்திய ராணுவத்தோட எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் ஜிடி அண்ட் ட்ரேட்மென்ட்க்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் மோட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஜவஹர்லால் நேரு. அவர் தான் இந்தியாவோட முதல் பிரதமர். அடுத்து, பின் வருவனவற்றில் எது அடிப்படை கடமையாகும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது அடிப்படை கடமைகளுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுல கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பை மதிப்பது, தேசிய கொடியை மதிப்பது, தேசிய கீதத்தை மதிப்பது, இந்த மாதிரியான ஆன்சர் தான் பார்த்தா கரெக்டான விடை. அடுத்து, ஜப்பான் நாட்டின் நாணயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என். ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஹரிலால் கானியா அப்படின்றவர் தான் பார்த்தா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின், குஜராத்தின் தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பூபேந்திர பட்டேல் அப்படின்றவர் தான். ஓகே, அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? அதாவது இந்த செஷன்ல பாலிட்டில இருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய கவர் ஆகியிருக்கு. சரிங்களா? முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். ஓகே, அடுத்ததா பார்த்தா ராஜஸ்தானின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான சரியான விடை ஜெய்ப்பூர். அடுத்ததா, சுவராஜ் கட்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுவராஜ் கட்சியோட தலைவர் வந்து பார்த்தோம்னா CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. ஓகே, அடுத்ததா, குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட சரியான விடை பார்த்தா ஆந்திர பிரதேசம். ஓகே, அடுத்து, ICC மகளிர் T20 உலக கோப்பை இந்திய மகளிர் அணி தனது கடைசி போட்டியில் எந்த அணியோடு தோல்வி பெற்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ வேர்ல்டு கப் T20 லாஸ்டா நடந்த மேட்ச்ல இந்தியா வந்து பார்த்தோம்னா செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா கிட்ட வந்து பார்த்தோம்னா தோத்து போயிருவாங்க உமன்ஸ் டீம். ஓகே, அடுத்ததா பார்த்தா பன்னா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு, ஃபானா அப்படின்ற இடத்துல. ஓகே, அடுத்து, சர்வதேச மகளிர் தினம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே செலிப்ரேட்டட் அட் மார்ச் 8. மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டே கொண்டாடப்படுது. இந்தியாவின் மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் எது? குஜராத். இதோட சரியான விடை பார்த்தா குஜராத். அடுத்ததா பார்த்தா எந்த நாட்டுடன் இந்தியா அதிக எல்லையை பகிர்வு செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை பார்த்தா வங்காளதேசம். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேல இந்தியா பகிர்வு செய்யுது. இப்ப கூட மேற்கு வங்காளத்துல பார்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டிராஜடி எல்லாம் நியூஸ்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து, இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நேவி டே செலிப்ரேட்டட் அட் டிசம்பர் 4. ஓகே, அடுத்த கொஸ்டின், செல்லை கண்டுபிடித்தவர் யார்? செல்லை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். அவர் தான் பார்த்தா செல்லை கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, அடுத்து, இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை பார்த்தா CP ராதாகிருஷ்ணன். ஓகே, அடுத்து, ஜனவரி 26 இந்தியாவில் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். ஓகே, 19வது கொஸ்டின், வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806. இந்த ஆண்டு தான் பார்த்தோம்னா வேலூர் கழகம் நடைபெற்றுச்சு. அடுத்து,
பீடபூமிகளில் எவ்வகையான ஆறுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை மழைநீர் சார்ந்த ஆறுகள். டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இதுல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஆட் பண்ணி எனக்கு எடுக்க டைம் ஆகுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க எழுதின கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. மெமரியில உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஷிப்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ். அதையும் அடுத்தடுத்த வீடியோவை அப்டேட் பண்றேன். சார் ஹிஸ்டரியில கொஸ்டின்ஸ் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரியில வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவோட அதாவது டெல்லியின் முதல் பெண் ஆட்சியாளர் யாருன்ற கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து பார்த்தா அப்படின்னா கிலாஃபத் மூவ்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தா அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த முறை எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஜிகேவும் சயின்ஸும் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. மேத்தமெட்டிக்ஸும் பார்த்தா அப்படின்னா அவ்வளோ டஃபெல்லாம் இல்ல, கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு மாடரேட்டா இருந்திருக்கும், பிராக்டிஸ் பண்ணிட்டு போனவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண எல்லாருக்கும் பாஸ் ஆக வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். அக்னி டிஃபென்ஸ் அகாடமில டைரக்ட் கிளாஸஸ் நடக்குது. பிசிக்கலுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சி 100% வெற்றி. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.